எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆச்சு. திரும்பி திரும்பி காட் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த ஒன்றே ஒன்று தான். என்னன்னா கர்த்தர் ஆர்டைன் பண்ண ஒரு செட்டப் ஆஃப் டைம், ப்ரொடெக்ஷன் டைம், ரிசர்வேஷன் டைம். இங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்தால் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் வெளியே கொண்டு வந்தால் கூட இந்த ஜனங்களுடைய இந்த கொடூரமான ஆவிகள்லாம் பார்க்கும்போது அதை பார்க்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் நமக்கு தெரியல. அவரோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் இருக்காரு. கர்த்தர் அவர் மேலே பழி சுமர விட மாட்டார். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அக்கார்டிங் டு த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அண்ட் கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் வீக், நாட் லேட்டர் தன் நெக்ஸ்ட் வீக், நம்ம எல்லாருக்கும் ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தி நமக்கு வரும். பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த அம்மா முதலாவது ஏப்ரல் 23 விடுதலை ஆகிவிட்டார், கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு இந்த அம்மா கூறிச்சு. இப்போ திரும்ப கொஞ்சம் இப்போ வந்துக்கிட்டு இனிமேல் விடுதலை ஆவார்னு நம்புகிறேன் அப்படின்னு வந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. அதாவது இவருக்கு அகேன்ஸ்டாக நிறைய பொல்லாத ஆவிகள்லாம் எழும்புறாங்களாம். அதை நான் எங்களை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து குறை சொல்கிறோமா? இது வந்து குறை சொல்லுவது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ பழைய ஏற்பாடில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, ஒவ்வொரு ராஜாக்களும் தவறு செய்யும்போது உடனே அவங்க வருவாங்க. வந்து நீ தப்பு செஞ்சுட்ட, நீ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்வோம் வசனம் 2 சாமுவேல் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன்னு சொல்லி நாத்தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது, இப்படி ஒருத்தன் ஒரு ஏழையுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லி தாவீதை சுட்டி காட்டி சொல்லி கொண்டு இருப்பார். உடனே தாவீது கேட்பான், அது யாரு? உடனே சொல்லுங்க, அவனை கொன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவான். உடனே நாத்தான் சொல்லுவார், அது வேற யாரும் கிடையாது, நீதான்ப்பா அப்படிங்கிறாரு. உடனே அந்த நேரத்திலேயே தாவீது மனங்கசந்து அழுகிறான். நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டனே சொல்லி அழுகிறான். அப்பனா அந்த இடத்துல நாத்தான் குறையா சொல்றாரு கிடையாது. விசுவாச ஜனங்களே, இதெல்லாம் எச்சரிப்பு. அதுக்காக இந்த ஜான் ஜெபராஜை நான் தாவீதோடு ஒப்பிடவில்லை. தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இந்த ஜான் ஜெபராஜோ பிசாசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதில் இந்த ஜான் ஜெபராஜுங்கிறவன் ஒரு பிசாசு. அதைதான் வந்து எரேமியா எச்சரித்து கொண்டே இருப்பார். எரேமியா ஃபுல்லா ராஜாக்களை ஃபுல்லா அகென்ஸ்டா தான் பேசிக்கொண்டே இருப்பார். அது நிமித்தம் எரேமியா எவ்வளவு துன்பத்தை சகித்து கொண்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னை கொன்று போடுவதற்காக ஏதுவாக எனக்கு விரோதமாக